தமிழக வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகள் எதிர்பார்ப்பது என்ன? அதை அவர்களிடமே கேட்கலாம். விவசாயம் பண்ணி ஒரு புண்ணியம் கிடைக்காம இருக்குது. மெயினாக சொல்ல போனால் என்ன, காய்கறி வந்து நாங்கள் ஒரு ஏக்கர் கணக்கில் கத்தரிக்காவோ வெண்டைக்காவோ நாங்கள் பயிர் வைக்கும்போது அதை கொண்டு வியாபாரம் பண்ணணும், கடைகளில் போய் கொடுத்து சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சா எங்கிட்ட 15 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் எடுக்காங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப, அதாவது நாங்கள் விவசாயத்தில் போடுற முதலீடு கூட கிடைக்க முடியாமல் இருக்குது. அப்போ விவசாயிகளுக்கு இதிலேருந்து ஒரு லாபமும் இல்லை. அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத எங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முடிவா எங்களுக்கு சொல்லணுங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக விளைநிலங்களில் விளைகிற நெல்லுக்குடைய கொள்முதல் விலையை கொஞ்சம் அதிகப்படுத்தி தந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த நெல்லை சேமிப்பு கிடங்கு ஒன்று இந்த ஏரியாவில் கிடையாது. அது ஒரு கொள்முதல் நிலையத்தை ஏற்படுத்தி தரணும். அடுத்தது இந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு 60 வயசுக்கு அப்புறம் பென்ஷன் எங்களுக்கு அறிவித்தா நல்லாயிருக்கும். விவசாயிகளுக்காக வேண்டி நெல், பயறு, வாழை எல்லாத்துக்குமே நீங்கள் அரசாங்கத்தில் தந்தீங்கன்னா நல்ல பொலிவு கிடைக்கும் எங்களுக்கு. அதே நீங்கள் தராமல் இருந்து நீங்கள் அப்படியே தந்தீங்கன்னு உண்டுமானா எங்களுக்கு வெறும் நஷ்டம். அதனால் கவர்மெண்ட்டில் இருந்து நீங்கள் எங்களுக்கு பட்ஜெட் ஒதுக்கி அதை நீங்கள் எங்களுக்கு நல்ல முறையில் மருந்து தந்து அதையும் நாங்கள் உபயோகப்படுத்தணும். நாங்கள் அதை வாழ்வாதாரம் எங்களுக்கு நல்லாயிருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஜேசிபி இந்த மாதிரி எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வேளாண்மை துறையின் மூலம் வழங்கப்படவில்லை, குறைவான வாடகைக்கு. அதை செய்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இதையும் அரசு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இருக்குது. இதே சேம் சிஸ்டத்தை வேளாண்மை அக்ரிகல்ச்சர் பொறியியல் துறை மூலமாக வழங்கினா மிகவும் நன்றாக இருக்கும் என்கிறது என்னுடைய வேண்டுகோள். உரத்தினுடைய விலைகள் எல்லாம் கம்மி பண்ணணும். அப்போ விவசாயிகளுக்கு லாபம் இருக்கு. இது 1:3 விலையை உரத்தை வித்துக்கிட்டு நெல் விற்கக்கூடிய நேரத்தில் வந்து அறுத்து எடுத்து வந்து நெல்லை கொண்டு விற்கிற நேரத்தில் வந்து அவங்க விவசாயிகளுக்கு லாபம் இல்லை. இது முதல்ல நஷ்டம் ஏற்பட்டு விவசாயிகளுக்கு. ஆமா, மானியம் கொடுக்காங்கன்னா இப்படி வந்து உரத்தை எல்லாம் 1:3 அங்கே ஏற்றிட்டு மானியம் கொடுக்க மானியத்தில் இது என்ன லாபம் இருக்கு வந்து விவசாயிகளுக்கு? ஒரு இதுவுமே இல்லை. இப்போ முந்திரி 1-2 பழுத்தால் கூட, காய்ச்சி பழுத்தால் கூட எங்களால் குரங்கு தொல்லை, காட்டு பண்ணி தொல்லை தாங்க முடியுங்க. இந்த குரங்குகளை பிடிச்சி கொண்டு காட்டை போகணும். காட்டில் பழவகை மரங்களை வச்சாதான் இந்த குரங்குகள் வந்து மாசூல் அழிக்காது கிராமங்களில் வந்து. அதனால் இந்த அரசு அனைத்து இந்த முந்திரி மற்ற இதுக்கெல்லாம் வந்து மானியத்தை சரியாக வழங்கணும். எங்களுடைய பயிர்க்கடனை பூரா தள்ளுபடி பண்ணணும். முந்திரிக்காக கொடுத்த பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணால் தான் எங்களுக்கு பேர் சொல்ல முடியும். விவசாயிகளுக்கு வந்து தங்களுடைய பொருட்களை வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு சிரமமாக இருக்குது. இப்போ சிறு குறு விவசாயிகளாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே விவசாயம் பண்ணி ஏற்கனவே நஷ்டத்தில் தான் இருக்காங்க. அவங்களுடைய பொருட்களை எடுத்து போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய பொருட்களை கொண்டு போகிறதுக்கு இலவச பேருந்து இல்லைனா இலவச வண்டி ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அரசாங்க தரப்பில் வந்து நல்லா இருக்கும். அரிசி விலை வந்து கிலோ 70 ரூபா 80 ரூபாய்க்கு இந்த கடையில் விற்கிறாங்க. ஏன்னா இது வந்து விவசாயம் செஞ்சால் விவசாயிகள் கட்டுப்படி ஆகுமா? விவசாயம் கட்டுப்படியே ஆகாது. ஏன்னா இதனால் வந்து தமிழரசுக்கு என்னென்னா உரம், மருந்து, இந்த ஆள் கூலி இதுக்கெல்லாம் வந்து மானியமாக வந்து தமிழரசு வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கணும். ஒரு விவசாயி வந்து மின் இணைப்பு வந்து அப்ளை பண்ணிட்டாராங்க, 1 மாதத்துக்குள்ள மின் இணைப்பு கிடைக்கணும். அப்போ தான் தரிசு நிலம் கூட விவசாய நிலம் மாறும். அதன் மூலமாக நம்ம என்ன விவசாய பொருட்கள் வேகமாக உற்பத்தி நம்ம செய்ய முடியும். நிரந்தர விலையை வைங்க. நிரந்தர விலையை வச்ச பின்னாடி என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் 10 ரூபாயாவது கிடைச்சிச்சுன்னா கூட விவசாயிங்க அடுத்தடுத்து விவசாயம் பண்ணணும்னு நினச்சி வருவாங்க. அதையும் நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா விவசாயி அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவாங்க. தரிசு நிலங்களாக மறுபடியும் மாறிடும். அரசாங்கத்துக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னாக்க, நாங்கள் பண்ணுற விவசாயத்தை வந்து அரசாங்கமே வந்து கொள்முதல் பண்ணிக்கிட்டாக்க எங்களுக்கு வந்து நல்ல லாபமாக இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானமாக இருக்கும். ஆனால் இந்த வேளாண் துறை அதிகாரிகளை வந்து இந்த அரசு கண்காணிக்கணும், அந்த பாமரை மக்களுக்கு போய் சேரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது பீட்ரூட்டு, நூக்கல், கேரட்டு இதெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. வனவிலங்குகிட்ட இருந்து எங்களால் வந்து காப்பாற்ற முடியலைங்க. போடுற விதை பூராமே அடிச்சுட்டு போயிடுதுங்க. அதே மாதிரி வந்து அதை காப்பாற்றி கொண்டு வந்தாலும் நிர்ணய ரேட்டு கிடையாதுங்க. அதே மாதிரி வந்து வேளாண்மை துறை அதிகாரியை வந்து பார்வையிட்டு அதை ஒரு கொள்முதல் பண்ணி எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஒரு விவசாயம் பண்ணும்போது ஒவ்வொரு பயிருக்கும் அதோட இடுபொருள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துனே இருக்குது. ஆனால் அதனுடைய மகசூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சுன்னு இருக்குது. ஏன் சொல்ல போனாக்கா பாதிக்கு பாதி கூட வரமாட்டேங்குது. இந்த நிலையில் நம்ம தமிழக அரசாங்கம் விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்களையோ அல்லது உதவிகளோ வந்து முன்கூட்டியே செய்ய வேண்டும். வருகின்ற பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா விவசாய நலன் சார்ந்தா இருக்க வேண்டும். போன ஆண்டு வந்து கரும்புக்கு 4500 ரூபாயும்
நெல்லுக்கு ஆதார விலையாக 2500 ரூபாய் அறிவிப்பார் என்று முதலமைச்சர் அவர்களை எதிர்பார்த்தோம். ஆனால் ஏமாற்றம் அடைந்தோம். வரும் நிதியாண்டிலாவது முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு ஆதார விலையை கண்டிப்பாக உயர்த்தி தர வேண்டும். அரசு சொல்லி இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொடுக்கக்கூடிய விலையில குறைந்தபட்ச விலையாக வைத்துக்கொண்டு அதுக்கு மேலே வந்து கேட்கணும், உயர்த்தி கேட்கணும் அப்படின்றது இல்லாமல் ஏனாந்தான போக்கள் தான் அது போயின்னு இருக்குது. அது விவசாயிகளுக்கு பயன் தர மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் பெருமளவு எதிர்பார்க்கிறோம். விவசாய இயந்திரங்களுக்கு 80%, தற்போது 50% மானியம் வழங்கப்படுவதை 90% மானியமாக வழங்கி விவசாய இயந்திரங்களை கேட்டவர்களுக்கு கேட்டபடி கொடுக்க வேண்டும் என்ற அறிவிப்பை இந்த நிதிநிலை அறிக்கையிலே எதிர்பார்க்கிறோம். இந்த தென்பண்ணை பாலாறு இணைப்பு திட்டத்தினால பயனடைவாங்களான்னு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வந்ததா இல்லை, பட்ஜெட்டில் சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் கொண்டு வரல. இந்த பட்ஜெட்டிலேயாவது கொண்டு அறிவித்து உடனடியாக அந்த நடவடிக்கை எடுப்பாங்களான்றது எதிர்பார்ப்பில் இந்த 6 மாவட்ட விவசாயிகளும் எதிர்பார்க்குறோம். வரவேற்கக்கூடிய பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு 80% மானியத்தை சென்றடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். அரசு செஞ்சால் ரொம்ப நல்ல ஒரு வாழ்வாதாரம் மேம்படும் என்று பிரதான கோரிக்கையாக முன்வைக்கின்றோம்.